ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன். குட் மார்னிங். இன்னைக்கு போகி பண்டிகை. இந்த போகி பண்டிகையில் ஆரம்பித்து பொங்கல், காணும் பொங்கல், அதுக்கடுத்து உங்களுடைய ஹாலிடேஸ் எல்லாமே நீங்கள் ஹாப்பியாக கொண்டாடுவீங்கன்னு நம்புகிறேன். உங்களுடைய ஹாப்பினஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் எங்கள் வீட்டில் எப்படி நான் இந்த போகியில் ஸ்டார்ட் பண்ணி பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணேன், அதுக்கடுத்து அடுத்தடுத்து என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றத வ்ளாகில் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் மழை பெஞ்சதுனால லேட்டாக தான் நான் ஏஞ்சி கொஞ்சம் இந்த வாசல்லாம் க்ளீன் பண்ணினேன். நிலைவாசல் எப்படி க்ளீன் பண்ணி இன்றைக்கி டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் இந்த வ்ளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள். அண்டு இன்றைக்கி லஞ்சுக்கு புளியோதரை கோவிலில் செய்கிற மாதிரி எப்படி செய்யணும் அப்படின்ற ரெசிபியோடு உங்களுக்கு இந்த வ்ளாகில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதோடைய அளவெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் உங்களுக்கு நான் தனியாக போடுறேன். ஸோ இன்றைக்கி போகி அப்படின்றதுனால ஏற்கனவே வீடை க்ளீன் பண்ணி சில பொருட்கள்லாம் நான் வெளியில் குப்பையில் போடுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். இந்த பிளாஸ்டிக் பொருட்கள், அதுக்கடுத்து இந்த ரப்பர் மாதிரி இருக்க பொருட்கள்லாம் எரிக்கக்கூடாதுன்னு கார்ப்பரேஷனில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இப்போல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பொருட்கள்லாம் நான் அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் பேப்பர்ஸு, இந்த பேங்க் நோட் புக்ஸு, அதுக்கடுத்து நம்மளோட கணக்கெல்லாம் எழுதுகிற பேப்பர்ஸ், இதெல்லாம் மட்டும்தான் இந்த போகியில் இன்றைக்கி நான் கொளுத்தியிருக்கேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய என்விரான்மெண்டலுக்கு கேடாக இருக்கிற பொருட்கள்லாம் நம்ம எரிக்கக்கூடாது அப்படின்றது நமக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பேப்பர்ஸ் மாதிரி கொஞ்சம் இப்போ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு போகி கொளுத்தணும் அப்படின்றதுக்காக கொளுத்திட்டு வீடெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே தை திருநாள் பிறக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு நல்ல லக்ஷ்மி கடாட்சம் கொடுக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் செஞ்சு வீட்டை லக்ஷ்மி கடாட்சமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இனி தை பிறந்தாச்சு. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் குத்து விளக்கு பூஜையில் ஆரம்பித்து லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறதுல ஆரம்பித்து எல்லாமே நல்ல ஒரு ஃபேமிலிக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு நம்ம பூஜைகள்லாம் செய்யலாம். பூஜை மட்டும் செய்கிறது இல்லாமல் அவங்களுடைய வேலைகளை கண்டினியூஸாக சோம்பேறித்தனம் இல்லாமல் எப்படி செஞ்சுக்கிட்டு வரலாம் அப்படின்றதுலாம் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம். ஒரு விஷயம் நம்ம நமக்கு நடக்கணும் அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும்போது அது கண்டிப்பாக நிறைவேறும். நீங்களே நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிட்டா நமக்கு அந்த விஷயம் நடக்கும் அப்படின்றது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அதை ஒரு 48 நாள் கடைப்பிடிக்கும் போது நம்மளுடைய மைண்டில் அந்த ப்ராசஸ் பதிவாயிடும். அதாவது இது நமக்கு நடக்கணும்னு ஒரு குறிக்கோள் வச்சு நம்ம அந்த விளக்கை ஏற்றும் போது யூனிவர்சலி அது திரும்ப திரும்ப நம்ம மைண்டில் இது நடக்கணும் அப்படின்ட்டு நம்புவோம். அந்த நம்பிக்கையான அந்த பாசிட்டிவான அந்த தாட் தான் நமக்கு அந்த விஷயத்தை நடக்க வைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த 48 டேஸ் கணக்கு, 21 நாள் கணக்கு வச்சு விளக்கேற்றி அந்த காலத்தில் இந்த மாதிரி செஞ்சு நம்ம அதை பண்ணணும் அப்படின்றது. இதை தான் இப்போ மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்மளோட வீடியோஸில் ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இனி வர இந்த வருஷத்துக்கான பூஜைகள், அதுக்கடுத்து வீட்டில் இருந்து எப்படி நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம், நமக்கு என்னெல்லாம் நடக்கணும் அப்படின்றத மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக எப்படி நம்ம அதை அடையலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் போகி கொளுத்திட்டேன். என்னுடைய பசங்க வெளியில் போயிருக்காங்க. ஏன்னா என்னோடய சன் ஃபுட்பால் பிளேயர், காலையில் மேட்ச் விளையாடுறதுக்கு போயிட்டான். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே பிஸியாக இருக்கிறதுனால நான் என்னோடய வேலையை அப்படியே நான் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வருவேன். ப்ளஸ் என்னுடைய பிஸ்னஸ் வேலையும் கூடவே பார்த்துப்பேன். இதை நீங்கள் எல்லா வ்ளாக்ஸ்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி மெயின் டோர் என்ட்ரன்ஸை தொடச்சி குங்குமஞ்சள்லாம் வச்சிட்டோன்னா இந்த வீக் ஃபுல்லாக டெக்கரேட்டிவாக நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால காலையிலேயே டஸ்ட் பண்ணிவிட்டு டோரை கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கடுத்து பச்சை கற்பூரம் சேர்த்து தண்ணியில் நல்லா தொடச்சி விட்டுருங்க. வாரம் ஒரு முறை செஞ்சாலும் ரொம்ப நல்லது. பாசிட்டிவாக வைப்ரேஷன்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அது உதவியாக இருக்கும். அதுக்கடுத்து நிலவாசலை மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதில் டஸ்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. மஞ்சள் வச்சு குங்குமம்லாம் வைக்கணும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, எல்லா வேலையும் உங்கள் வீட்டில் நீங்கள் தான் செய்வீங்களா அப்படின்ட்டு சில பேர் என்னை கேட்குறதுண்டு. ஆமாம், ஆப்வியஸ்லி நான் செஞ்சுக்குவேன். வீடு மட்டும் துடைக்கும் போது சம்டைம்ஸ் நான் வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பெருக்கி கொடுத்துட்டேன்னா என்னுடைய சன் தொடச்சி கொடுத்துருவாரு.
பாத்திரம் கழுவுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேடு இருக்காங்க. ஸோ பாத்திரம் கழுவுறதுக்கு மட்டும் மேடு வச்சுருக்கேன். மற்றபடி குக்கிங், அதுக்கடுத்து வீடு க்ளீன் பண்ணுறது, மற்ற வேலைகள் எல்லாமே வந்து நானும் என்னோட பசங்களும் தான் செய்வோம். ஸோ அண்டு துணி துவைக்கிறதுக்கு கூட வந்து நான் மிஷினில் போட்டுட்டு நான் தான் காய வைப்பேன். ஸோ இது எல்லாமே சைட் பை சைடு நம்ம அந்த ரெகுலர் ஆக்டிவிட்டியில் பண்ணுறது தான். அதனால் வீட்டுக்குள்ளே எந்த சர்வன்ட் மேடும் வச்சு இப்போதைக்கு வேலை பார்க்கறதில்ல. ஏன்னா நான் சம்டைம்ஸ் வீட்டில் இருக்க மாட்டேன். அவங்க வரும்போது நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படின்றதுனால அந்த வேலை நான் வச்சுக்கிறது இல்லை. பாத்திரம் மட்டும் வாஷ் பண்ணுறதுக்கு மேட் வந்து வாஷ் பண்ணி கொடுப்பாங்க. போகி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பழைய பொருட்கள்லாம் வெளியில் போட்டுட்டு தை திருநாளில் புதுசாக வந்து நம்ம திரும்ப எல்லாமே வாங்கி வைக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே க்ளீன் பண்ணுவோம். என்னோடய வீட்டில் வந்து நிறைய திங்ஸ் இருக்குது. நான் ஷாப்லாம் வச்சுருந்ததுனால நிறைய திங்ஸ் வச்சுருக்கேன். பட் அதெல்லாமே டிஸ்போஸ் பண்ண முடியாது. அதனால சர்டன் திங்ஸ் இந்த வருஷம் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், அதுக்கடுத்து ஸ்லிப்பர்ஸு, ஷூஸு, என் பிள்ளைங்களோட இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாமே வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டேன். டிஸ்போஸ் பண்ண இன் த சென்ஸ் நிறைய ஷூஸ் இருந்ததுனால அதெல்லாம் பேக் பண்ணி அந்த குப்பை எடுக்கிறவங்க கிட்டேயே நான் சொல்லிட்டேன், யாருக்காவது வேணும் அப்படின்னா இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அவங்களும் அதில் எது நல்லா இருக்குது அப்படி பார்த்துட்டு எடுத்துக்குவாங்க. நிறைய புது ஷூஸ் எல்லாம் இருந்தது, புது புது ட்ரெஸ்ஸஸ் இருந்தது, டிஷர்ட்ஸ், அந்த மாதிரி டாப்ஸு, குர்த்தீஸ் இதெல்லாம் இருந்தது. ஸோ அது யாராவது சின்ன பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னால் எடுத்துகிட்டு போய் கொடுக்க முடியாது அப்படின்றதுனால அவங்கக்கிட்டே கொடுத்து யாருக்காவது வேணும்னா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நல்லா வாசலில் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டுட்டு மெயின் என்ட்ரன்ஸ்லேயும் கோலம் போட்டுட்டேன். பல நாட்கள் வந்து நம்ம அவசரமாக கோலம் போடுவோம். பட் இந்த பொங்கல் டைமில் தான் வந்து நம்மளால் கலர் போட முடியும். நல்ல கோலங்கள்லாம் அழகாக போட்டு டெக்கரேட்டிவாக வச்சுக்கிறது ஒரு கல்ச்சராகவே நம்மளுடைய ஹிந்துஸ் கல்ச்சரில் இருக்குது. மயிலாப்பூரில் பார்த்திங்கன்னா இந்த கோலம் ஃபெஸ்டிவலே நடக்கும். அது இந்த வாரம் நடந்தது. நீங்கள் ரீல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அழகழகான கோலங்கள்லாம் அந்த மயிலாப்பூர் ஸ்ட்ரீட்ஸில் போட்டிருக்கிறது நிறைய ரீல்ஸில் வந்துட்டுருக்கு. செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எல்லாரும் ஆர்வத்தோடு போயிட்டு இந்த படி கோலம், புள்ளி வச்ச கோலங்கள், நிறைய கலர்ஃபுல்லான கோலங்கள்லாம் போட்டு காமிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த ஃபெஸ்டிவல் மயிலாப்பூரில் நடந்துட்டுருக்கு. கபாலீஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்லேயே அந்த கோலம் போடுற ஃபெஸ்டிவல் வந்து இயர்லி ஒன்ஸ் மார்கழி மாதத்தில் நடக்கும். ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கல்னு ஆரம்பித்ததுல இருந்து நிறைய சென்னையில் நிறைய ப்ரோக்ராம்ஸு, நான் லாஸ்ட் விலாகில் கூட உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி புக் ஃபேர் நடந்திருந்தது. அதே மாதிரி சென்னையில் இப்போ அடுத்து ட்ரேட் ஃபேர் நடக்கும். பீச் கிட்ட, அதாவது தீவுத்திடல்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல மெரினா கிட்ட எக்ஸிபிஷன் ஒரு நியர்லி 2 to 3 months நடக்கும். முடிஞ்சால் நான் நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு விலாகில் உங்களுக்கு அதை செக் அவுட் பண்ணிவிட்டு நான் அப்லோட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ஸோ நம்மளுடைய விலாக்ஸ் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அதனால நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகும். பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்து செக் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபை ஆகும். ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி படிக்கோலம் போட்டு காவி கலர் கொடுத்து இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கலர்ஸ் போட்டுட்டேன். ரொம்ப சீக்கிரமாக இந்த கோலம் வந்து போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து இது மெயின் டோர் என்ட்ரன்ஸோடைய கோலம். இதுக்கடுத்து நிலவாசல் வந்து உள்ளே இருக்கும். நிலவாசல் பூஜை எப்படி செய்கிறது அப்படின்றதுலாம் என்னோடய வீடியோஸில் நிறைய காமிச்சிருக்கேன். கிருஷ்ண ஜெயந்தி முதல் கொண்டு தீபாவளி அண்டு பொங்கல் இது எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நிலவாசலில் எப்போயுமே நான் படிக்கோலம், அரிசி மாக்கோலம் அந்த மாதிரி போட்டிருப்பேன். பூஜை அறையிலையும் பார்த்திங்கன்னா மாக்கோலம் மாவு அரைச்சி தான் வந்து கோலம் போடுவேன், உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம புளியோதரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். கோவிலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் டிட்டோ அதே ப்ரொசீஜரில் கிடைக்கும். இதில் ஒரு ஸ்பூனு கடுகு, உளுந்து, வெந்தயம், கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 4 வரமிளகாய், இதை எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு பேனில் இந்த மாதிரி எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவு தோலோடையே நான் இங்கே வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். தோல் இல்லாமல் இருந்துச்சுனாலும் ஓகே தான், நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே
பச்சை மிளகாவை கீரி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, மஞ்சள், உப்பு இதை சேர்த்துட்டு நம்ம புளி கரைச்சி கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் பதத்தில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். அதை நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி கொதிக்க விடணும். மறுபடியும் கொதிக்க விடணும். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஆஃப் பண்ணி புளியோதரைக்கு ரெடி பண்ணிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா நேற்று வடைக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அது ஃப்ரிட்ஜில் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்ததுனால இன்றைக்கி கூடவே வடையும் சேர்த்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் அப்பளமும் பொரித்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி புளியோதரைக்கு பச்சை அரிசியா இல்லை புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா பச்சை அரிசி நல்லது. நான் இங்கே பாஸ்மதி ரைஸை தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஓரளவுக்கு தனித்தனியாக உதிரியாக வர மாதிரி நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்போ உங்களுக்கு சாதம் ஒட்டிக்காது. ஒட்டாமல் புளியோதரை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்க்கும் போது நல்லா உதிரியாக வரும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு, அந்த எடுத்து சாப்பிடும்போது கோவிலில் சாப்பிடக்கூடிய அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் வடித்து வச்சுருக்கேன் சாதத்தை. இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பச்சரிசி ஊற வச்சுட்டு இந்த மாதிரி சாதத்தை வடித்து வச்சுக்கணும். சாதம் வடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பொடியை நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ்ட்டு பண்ணி அரைச்ச பொடியை சாதத்துக்கு மேலே இந்த மாதிரி போட்டுடணும். ஏன் நம்ம இதை புளிக்குழம்புல ஆட் பண்ணுறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அது அந்த கன்சிஸ்டன்சி மாறிடும். எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த பொடியை தனியாக போட்டு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி கோவிலில் தருவாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த புளியோதரை உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ நான் அந்த ப்ரொசீஜரில் தான் செஞ்சுருக்கேன். பொடி முதல்ல தூவிட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து புளி தொக்கு போட்டு ரைஸை இந்த மாதிரி கலரி வச்சுக்கிட்டேன். இந்த ரோஸ்ட் பண்ணி அரைச்ச பொடியை நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு 1.5 அழாக்கு ரைஸுக்கு போட்டுக்கலாம். ஒரு அழாக்கு போடும்போது மீதம் இருக்கும். அதை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் ரைஸ் வைக்கும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புளி தொக்கு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பவுடரும் தனியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்போல்லாம் யூஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறோமோ அப்போ இந்த பவுடரை மேலே தூவிட்டு இந்த புளியோதரை மிக்ஸை நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய சில பேக்கிங் வேலைலாம் இருந்துச்சு. இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் சேல் ஆகிட்டுருக்கு. அண்டு உடன் மனைஸ் ரீஸ்டாக் ஆகிருக்கு. இதெல்லாம் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்காங்க கஸ்டமர்ஸ். அவங்களுக்கு இதெல்லாம் டிஸ்பேட்ச் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றது சின்ன ரீல்ஸில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் பிராஸ் பொட்டிக்குன்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ஐடிஸ் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி இப்படி தான் என்னோடய வேலைகள் எல்லாம் போச்சு. நெக்ஸ்ட்டு உங்களை ஒரு பொங்கல் விலாகில் பார்க்குறேன். ஹாப்பி பொங்கல். நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்றது என்னோடய ஆசை. ஸோ நீங்கள் எப்படி கொண்டாடினீங்க அப்படின்றதையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.